கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் நிகழ்ந்து 25 நாட்களும் ஆகிவிட்டது. இந்த நிலையில் தாவேக தலைவர் விஜய் இன்னுமே கரூர் பயணம் மேற்கொள்ளாமல் இருப்பது ஏன்? இந்த தாமதத்திற்கு காரணம் என்ன என்ற கேள்வி தொடர்ந்து நீடித்து வருகிறது. புசி ஆனந்த் தலைமையில் புதிய குழு அமைக்கப்பட்டதாக செய்திகள் எல்லாம் வெளியாகி இருந்தது. அந்த குழுவும் மண்டபத்தை பிடிப்பது தொடர்பாக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக கூறப்பட்டது. கண்டிப்பாக தாவேக தலைவர் விஜய் கரூருக்கு பயணப்படுவார் என அவருடைய கட்சி செயலாளர்கள் தெரிவித்து வந்த நிலையில் தற்போது வரைக்கும் அவருடைய பயணமானது மேற்கொள்ளப்படாமலேயே இருக்கிறது. என்ன விவரங்கள் என்பதோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெரி. வணக்கம். கரூர் சம்பவம் நிகழ்ந்ததிலிருந்தே நீடிக்கக்கூடிய ஒரு கேள்வி, தாவேக தலைவர் களத்துக்கு போவாரா, அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பாரா அப்படின்றது. சரி, அந்த நிவாரண தொகையை கொடுக்கறதுக்காகவாது அவர் போவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதுவுமே நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டாகிவிட்டது. இன்னுமே தாமதம் ஏன் நீடிக்குது? கௌதமி வணக்கம். கடந்த மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கரூரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார், மக்களை சந்தித்தார், பேசினார். அந்த கூட்டத்தில் எதிர்பாராத விதமாக 41 பேர் பலியானர். ஆனால் நேரில் சந்திக்கவில்லை என்ற விமர்சனங்கள் வந்து கொண்டிருந்தது. அதே போல தற்பொழுது 20-25 நாட்கள் ஆகிவிட்டது, இன்னும் விஜய் ஏன் நேரில் செல்லவில்லை என்ற விமர்சனமும் எழுந்திருக்கிறது. இந்த சூழலில்தான் விஜய் நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து அறிவித்த நிவாரணத் தொகையை வழங்குவார் என்று எதிர்பார்த்த நிலையில்தான் அவர் வங்கி கணக்கிலே நேரடியாக செலுத்திவிட்டார். முன்னதாக கடந்த மாதம் 13ஆம் தேதி விஜய் சந்திப்பார் என்று திட்டமிடப்பட்டது. மண்டபம் கிடைக்கவில்லை என்பதனால 17ஆம் தேதி திட்டமிடப்பட்டது. 17ஆம் தேதியும் திட்டமிடப்பட்டபடி விஜய் நேரில் செல்ல முடியாத ஒரு சூழல் நிலவிருக்கிறது. 41 குடும்பங்களையும் தனித்தனியாக நேரில் சந்திப்பது சற்று சிரமமாக இருக்கும் என்ற காரணத்தினால தனியாக ஒரு கூட்டரங்கிலே அவரை சந்திக்கலாம் என்று திட்டமிடப்பட்டு அதற்கான தனியார் மண்டபமும் தேர்வு செய்யப்பட்டது. அவர்கள் அட்வான்ஸ் கொடுக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் உட்கட்சி பூசல் காரணமாகவும் அல்லது எதிர்காலத்தில் ஏதேனும் பிரச்சனை வரும் என்ற காரணத்தினாலும் அவர்கள் இடம் கொடுக்க மறுத்ததாகவும் கூறப்படுகிறது. இப்படியாக இந்த 2 நாட்களிலுமே அருண்ராஜ் திட்டமிட்டிருந்தார். காரணம் 16 நாட்கள் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமறைவாக இருந்தார். அதற்கு முன்னதாகவே இந்த திட்டமிடலை எல்லாம் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் பார்வையிட்டுக் கொண்டிருந்தார். நேரடியாக மக்களை சந்தித்து விஜயிடம் வீடியோ காலில் தொடர்பு கொண்டு பேச வைத்திருந்தார். அவர் தலைமையிலே ஒரு 15 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. 10 பேர் மாவட்ட செயலாளர்களும் 5 பேர் வழக்கறிஞர் அணியிலிருந்தும் தேர்வு செய்யப்பட்டு 15 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. 16 நாட்களுக்கு பிறகு புசி ஆனந்த் வெளியே வருகிறார். அவர் வந்த பிறகு ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மீண்டும் முதலில் இருந்து இந்த 15 பேர் கொண்ட குழுவை கலைத்துவிட்டு மீண்டும் ஒரு 10 பேர் கொண்ட குழுவை தன்னுடைய தலைமையிலே அமைத்தார். அந்த குழு தீபாவளிக்கு முன்னதாக கரூர் மக்களை சந்திப்பதற்கான திட்டமிடலை திட்டமிட்டிருந்தனர். அப்பொழுதுமே இடம் தேர்வு செய்ய முடியாத ஒரு சூழல் நிலவியது. உட்கட்சி விவகாரங்கள் தொடர்பாகவும் இந்த சந்திப்பு நடைபெறாமல் இருப்பதாகவுமே கட்சி தரப்பில் விவரம் அறிந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். ஒரு காரணம், இடம் சரியான நேரத்தில் திட்டமிட்ட நேரத்தில் கிடைக்கவில்லை. 2வது காரணம் உட்கட்சி பூசல் என்றும் தெரிவிக்கிறார்கள். புசி ஆனந்த் வருவதற்கு முன்னதாக ஒரு திட்டமிடப்பட்டிருந்தது. அதன் பிறகு தன்னுடைய தலைமையில் இது இயங்க வேண்டும் என்று அவர் திட்டமிடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் எதிர்கட்சியினரும் சரி சமூக ஊடகங்களும் விஜய்க்கு கடுமையான ஒரு எதிர்ப்பு நிலவி வந்தது. விஜய் இன்னும் பாதிக்கப்பட்டவர்கள் நேரில் செல்லவில்லை, 20 லட்சம் ரூபாய் வழங்குகிறேன் என்று அறிவித்திருந்த அதுவும் கொடுக்கப்படவில்லை என்று விமர்சனங்கள் எழுந்த நிலையில்தான் தீபாவளிக்கு முன்னதாகவே வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டது. அப்பொழுது ஒரு குடும்பத்தினரையும் சந்தித்து நிர்வாகிகள் ஒரு கடிதத்தை கொடுத்திருந்தார்கள். விஜய் கூறிய அந்த கடிதமாக கூறப்பட்டது. அந்த கடிதத்துல சட்ட போராட்டம் நடத்தியாவது உங்களை சந்திப்பேன் என்றும் அந்த விஷயத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் விஜய். அதாவது கண்டிப்பாக உங்களை நேரில் வந்து சந்திப்பேன் என்று அந்த கடிதத்திலுமே குறிப்பிட்டிருந்தார். வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார் இந்த சர்ச்சைகளுக்கு பிறகு. அந்த வீடியோவிலுமே நேரடியாக உங்களை சந்திப்பேன் என்றும் உறுதியளித்திருந்தார். இந்த நிலையில்தான் கட்சியினுடைய உட்கட்சி பூசல் காரணமாகவும் சரியான இடம் கிடைக்காத காரணத்தினாலும் இன்னும் விஜய் கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சந்திக்க முடியாத ஒரு சூழல் நிலவுகிறது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஜெரி.